இந்த உலகமே அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம். சாலைகள் அமைதியாகிவிடும். வீடுகளின் விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணைந்துவிடும். பறவைகள் கூட தங்கள் கூடுகளுக்கு திரும்பிவிடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தூங்காது. அது நம்முடைய மனம். உடல் படுக்கையில் ஓய்வெடுக்க தொடங்கிவிட்டாலும் மனம் மட்டும் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி பேசியிருக்க கூடாதோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, அவன் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பான், இந்த முடிவு சரியா இல்லை தவறா? ஒரே ஒரு சம்பவத்தை 10 முறை 100 முறை ஏன் 1000 முறை கூட மனதுக்குள் திரும்பி திரும்பி ஓடவிட்டு இருப்போம். இதைத்தான் ஓவர் திங்கிங் என்று சொல்கிறோம். அதாவது அதிகமாக சிந்திப்பது என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, சிந்திப்பது தவறா? இல்லை. சிந்திக்க தெரிந்தால்தான் மனிதன் மற்ற உயிர்களிடமிருந்து வேறுபடுகிறான். சிந்திப்பதால் தான் நாகரிகங்கள் உருவாகின்றன. அறிவியல் வளர்ந்தது, கலை பிறந்தது, கவிதைகள் எழுதப்பட்டன, மனிதன் சந்திரனுக்கே சென்றான். சிந்தனை இல்லை என்றால் வளர்ச்சியும் இருக்காது. அப்படி இருக்க ஏன் அதே சிந்தனை சில நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய எதிரியாக மாறுகிறது? ஏன் தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கத்தை திருடுகிறது? சிரிக்க வேண்டிய நேரத்தில் கண்ணீரை கொடுக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாத பயத்தையும் பதட்டத்தையும் கவலையும் உருவாக்கிறது? வாழ்க்கையில் நம்மை அதிகமாக காயப்படுத்துவது நடந்த சம்பவங்கள் அல்ல, அந்த சம்பவங்களை பற்றி நாமே மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைப்பதுதான். ஒரு பிரச்சனை சில நிமிடங்களோ சில மணி நேரங்களோ மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை மனதுக்குள் 1000 முறை மீண்டும் மீண்டும் வாழ்ந்து கொண்டே இருப்பதுதான். அதுதான் நம்முடைய நிம்மதியை மெதுவாக கொன்று கொண்டே இருக்கும். இந்த எபிசோடில் அதிகமாக சிந்திப்பது என்றால் என்ன? அது ஏன் நம்முடைய மனதில் உருவாகிறது? அதை எப்படி மெதுவாக கட்டுப்படுத்தலாம்? உலக புகழ்பெற்ற தத்துவ ஞானிகள் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய சிந்தனைகள் இன்று நமக்கு எப்படி உதவ முடியும் என்பதையெல்லாம் நிதானமாக பேசப் போகிறோம். இந்த எபிசோடு முடியும் நேரத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் மாறிவிடும் என்று நான் சொல்லப் போவதில்லை. ஆனால் உங்கள் மனதை பார்க்கும் பார்வை கொஞ்சமாவது மாறும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்ற பெரிய தீர்வுகள் தேவையில்லை, ஒரு புதிய பார்வை மட்டுமே போதும். அப்படியென்றால் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள ஒரு சிறிய பயணத்தை இப்போது தொடங்கலாம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்கிறார்கள். அது இயல்பான விஷயம். சிந்திக்க தெரியாத மனிதன் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. ஒரு மாணவன் தனது தேர்வை பற்றி சிந்திக்கிறான். ஒரு தந்தை தனது குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறார். ஒரு தொழிலதிபர் தனது நிறுவனத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறார். ஒரு மருத்துவர் தனது நோயாளியை பற்றி சிந்திக்கிறார். ஆனால் சிந்தனை என்பது ஒரு வரம். ஆனால் அதே சிந்தனை அளவை கடக்கும் பொழுது ஒரு வரமாக இல்லாமல் ஒரு சுமையாக மாறிவிடுகிறது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக சிந்திப்பது வேறு, அதே பிரச்சனையை எந்த தீர்வும் இல்லாமல் மனதுக்குள் மீண்டும் மீண்டும் ஓட விடுவது வேறு. இதுதான் சாதாரண சிந்தனைக்கும் அதிகமான சிந்தனைக்கும் இருக்கும் வேறுபாடு. சிந்தனை நம்மை முன்னோக்கி அழைத்துச் செல்லும், ஆனால் அதிகமாக சிந்திப்பது நம்மை ஒரு இடத்தில் நிறுத்திவிடும். ஒரு புகழ்பெற்ற ஞானி சொல்கிறார், நம்மை காயப்படுத்துவது இன்சிடென்ட் அல்ல, அந்த இன்சிடென்ட்டை பற்றி நம்முடைய எண்ணங்கள் தான். இந்த ஒரு வரியை நிதானமாக யோசித்து பாருங்கள். ஒரே சம்பவத்தை 2 மனிதர்கள் வெவ்வேறு விதமாக எதிர்கொள்கிறார்கள். ஒருவருக்கு அது வாழ்க்கையின் முடிவாக தோன்றும், இன்னொருவதற்கு இதுவும் கடந்து போகும் என்று அடுத்த அடியை எடுத்து வைக்கிறார். சம்பவம் ஒன்றுதான், ஆனால் அதை அவர்கள் மனதில் உருவாக்கி கொள்ளும் அர்த்தம்தான் வேறு. எடுத்துக்காட்டாக, உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு இன்று முழு நாளும் SMS அனுப்பவில்லை என்று வைத்துக் கொள்ளுவோம். இது ஒரு சாதாரண விஷயம். ஒருவேளை அவர் பிஸியாக இருப்பார், பிறகு பேசிக்கொள்ளலாம். ஆனால் ஓவர் திங்கிங் என்ன செய்யும்? நான் ஏதாவது தவறாக பேசிவிட்டனோ, என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரோ, இனிமேல் பேச மாட்டாரோ, எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று இல்லாத ஒரு கதையை நம்முடைய மனதே எழுதி அதை நாமே கதாநாயகனாகவும் வில்லனாகவும் மாறிவிடுகிறோம். இதுதான் ஓவர் திங்கிங்கின் மிகப்பெரிய ஆபத்து. இது உண்மையை பார்க்கக்கூடாது, உண்மையை விட கற்பனையை நம்ப வைக்கும். நடந்ததை விட நடக்காத விஷயங்களுக்காக நம்மை அள வைக்கும். இன்னும் வராத நாட்களுக்காக இன்றைய நாளை நம்மிடமிருந்து பறித்துவிடும். அதனால்தான் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. ஓவர் திங்கிங் என்பது அதிகமாக சிந்தனை அல்ல, திசை தெரியாத சிந்தனை. ஒரு தீர்வை நோக்கி செல்லாத ஒவ்வொரு எண்ணமும் மெதுவாக நம்முடைய மன அமைதியை திருட ஆரம்பித்துவிடும். ஆனால் ஒரு கேள்வி வருகிறது, நாம் இதை தவறு என்று தெரிந்தும் ஏன் இதை நம்முடைய மனம் மீண்டும் மீண்டும் இதையே வேலையில் சிக்கிக் கொள்கிறது? நம்முடைய மூளை ஏன் தேவையில்லாத பயங்களையும் எதிர்மறை கற்பனைகளையும் உருவாக்கிறது? அதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நம்முடைய மனம் ஏன் இப்படி செய்கிறது? இவ்வளவு யோசிக்காதே என்று நமக்கு நாமே சொல்லிக்கொண்டாலும் ஏன் அதே எண்ணங்கள் மீண்டும் வந்து உட்கார்ந்து கொள்கின்றன? இதற்கான பதில் நம்முடைய மனதில் இல்லை, நம்முடைய மூளையில் இருக்கிறது. மனித மூளை உருவாக்கப்பட்டதை நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கல்ல, நம்மை உயிருடன் வைத்திருக்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் காடுகளில் வாழ்ந்தபோது ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆபத்து இருந்தது. ஒரு புதரின் பின்னால் சிங்கங்கள் இருக்கலாம், ஒரு மரத்தின் பின்னால் பாம்பு இருக்கலாம், ஒரு சிறிய சத்தத்தை கூட அலட்சியப்படுத்தினால் உயிரே போய்விடும். ஆனால் மனித மூளை எப்பொழுதும் முதலில் ஆபத்தை தேடுவதற்கே பழகிவிட்டது. காலம் மாறிவிட்டது. இன்று நம்மில் பெரும்பாலானோர் காடுகளில் வாழ்வதில்லை. பழைய பாதுகாப்பு அமைப்பு மட்டுமே இன்னும் நம்முடைய மூளைக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. வித்தியாசம் என்னவென்றால்
இன்று சிங்கங்கள் நம்மை துரத்தவில்லை, ஆனால் ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை வராததும், ஒரு இன்டர்வியூ முடிவும், ஒரு சிறிய தவறும், ஒரு உறவின் ஏற்பட்ட அமைதியும், இவையெல்லாம் நம்முடைய மூளைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. இதைத்தான் உளவியலில் நெகட்டிவ் பயாஸ் என்று சொல்கிறார்கள். அதாவது நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களுக்கு தான் நம்முடைய மூளை அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரே நாளில் 10 பேர் உங்களை பாராட்டினாலும் ஒரே ஒருவர் மட்டும் விமர்சித்தால் அந்த ஒரு விமர்சனம் தான் இன்று இரவு முழுக்க உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் பாராட்டை விட ஆபத்து தான் உயிர் காக்கும் என்று நம்முடைய மூளை இன்று நம்பிக்கொண்டே இருக்கிறது. புகழ்பெற்ற தத்துவஞானி செனாக்கா இதை பற்றி ஒரு அழகான கருத்தை சொல்கிறார். நாம் உண்மையில் அனுபவிக்கும் துன்பத்தை விட கற்பனையில் தான் அதிகமாக துன்பப்படுகிறோம். இந்த ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையை பற்றி அழகாக பிரதிபலிக்கிறது. நடக்காத ஒரு விஷயத்திற்காக இன்றே கவலைப்படுகிறோம். இன்னும் வராத நாட்களுக்காக இன்றே அமைதியை இழக்கிறோம். பிறகு நாம் பயந்தது எதுவுமே நடக்காமல் போகும். ஆனால் அந்த சில நாட்களில் நாம் இழந்த மன நிம்மதியை யார் திருப்பி கொடுக்க போகிறார்கள்? இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. நம்முடைய மூளை ஒரு கேள்வியை விரும்பாது, அதற்கு எப்படியாவது பதில் வேண்டும். அந்த பதில் உண்மையா பொய்யா என்பது அதற்கு முக்கியமில்லை. அதனால்தான் தகவல் இல்லாத இடத்தில் கூட நம்முடைய மனம் ஒரு கதையை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. அவர் ஏன் பேசவில்லை என்ற கேள்விக்கு அவருக்கு நான் பிடிக்கவில்லையோ என்று நாமே நமக்கு பதில் சொல்லிக் கொள்கிறோம். இந்த வேலை கிடைக்குமோ என்ற கேள்விக்கு கிடைக்காது என்று நாமே தீர்ப்பு எழுதி விடுகிறோம். உண்மை இன்னும் தெரியவில்லை, ஆனால் நம்முடைய மனம் ஏற்கனவே ஒரு திரைப்படத்தை இயக்கி முடித்து விடுகிறது. அதனால் அடுத்த முறை உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யவில்லை, அது உங்களை பாதுகாக்க முயற்சி செய்கிறது. ஆனால் பழைய உலகத்திற்காக உருவாக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு முறை இன்றைய வாழ்க்கையில் பல நேரங்களில் தேவையில்லாத பயமாக மாறிவிடுகிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு அடுத்த கேள்வி மிகவும் முக்கியமானது. இந்த எண்ணங்களை நாம் எப்படி கையாளலாம்? அவற்றை எதிர்த்து போராட நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லது வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? அதற்கான பதிலை 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாமனிதர் சொல்லிவிட்டார். அவர்தான் கௌதம புத்தர். கௌதம புத்தரிடம் ஒருமுறை ஒருவர் வந்து கேட்டாராம், என் மனம் ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை, எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கிறது, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது என்று. அதற்கு புத்தர் சொன்ன கருத்து மிகவும் எளிமையானது, ஆனால் வாழ்க்கைக்கு முழுவதற்குமான ஒரு பதிலை அது இருக்கிறது. கடந்த காலத்தில் வாழாதே, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே, உன் மனதை தற்போதைய எண்ணத்தை மட்டும் நிலைநிறுத்து. முதலில் இந்த வார்த்தை சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். ஓவர் திங்கிங் என்றால் என்ன? அது பெரும்பாலும் 2 இடங்களில் தான் வழிகிறது. ஒன்று, கடந்த காலம், அன்று நான் அப்படி பேசாமல் இருந்திருக்கலாம், அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது, அந்த வாய்ப்பை நான் இழந்திருக்கக்கூடாது. அப்படி ஏற்கனவே முடிந்து போன ஒரு சம்பவத்தை மனதுக்குள் மீண்டும் மீண்டும் வாழ்வதுதான் கடந்த காலத்தின் வாழ்வு. இரண்டாவது, எதிர்காலம். நாளைக்கு இது நடந்தால் என்ன செய்வேன்? இந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன? நான் தோற்றுவிட்டால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி இன்னும் வராத ஒரு நாளை இன்றைய வாழ ஆரம்பிப்பதான் எதிர்காலத்தில் வாழ்வு. ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை உண்மையில் எங்கே நடக்கிறது? நேற்றிலா? இல்லை. நாளையிலா? அதுவும் இல்லை. இந்த ஒரு நிமிடத்தில்தான், இந்த ஒரு மூச்சில்தான், இந்த ஒரு கணத்தில்தான். ஆனால் நம்முடைய மனம் மட்டும் இந்த நிமிடத்தில் இருப்பதை விரும்பவில்லை. அது எப்பொழுதும் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஊஞ்சலாடி கொண்டே இருக்கும். அந்த ஊஞ்சல் தான் நம்மை சோர்வடைய கூட செய்யும். ஒரு சிறிய உதாரணம், நீங்கள் உங்கள் நண்பர்களோடு அமர்ந்து சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று உங்கள் மனதில் ஒரு எண்ணம் அறிகிறது. நாளைக்கு நான் செய்ய போகும் வேலை சரியாக நடக்குமா? அந்த ஒரு எண்ணம் போதும், உங்கள் உடல் அங்கேயே இருக்கும், ஆனால் உங்கள் மனம் நாளைக்கு போய்விடும். அடுத்த சில நிமிடங்களில் நண்பர்கள் என்ன பேசினார்கள் என்பது கூட உங்கள் நினைவில் இருக்காது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை, உங்கள் எண்ணங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் புத்தர் மிகவும் எளிமையாக சொல்கிறார். இந்த கணத்தில் இது எளிதல்ல, ஆனால் இது சாத்தியமற்றதும் இல்லை. நீங்கள் டீ குடிக்கும் பொழுது டீயின் சுவையை உணருங்கள். நடக்கும் பொழுது உங்கள் கால்கள் தரையில் படுவதை உணருங்கள். ஒருவரிடம் பேசும் பொழுது அவருடைய வார்த்தையை முழுமையாக கேளுங்கள். இந்த சிறிய பழக்கங்கள் மெதுவாக உங்கள் மனதை தற்போதைய நிமிடத்திற்கு திரும்பிக் கொடுக்கும். ஏனென்றால் மன அமைதி என்பது எங்கேயோ தேடி சென்று கண்டுபிடிப்பதில்லை, அது எப்பொழுதும் இந்த கணத்தில் தான் இருக்கிறது. அந்த கணத்திலிருந்து நம்முடைய மனம் விலகும் பொழுதுதான் அமைதியும் நம்மை விட்டு விலகுகிறது. ஆனால் இன்னும் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சில விஷயங்கள் உண்மையிலேயே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது அவற்றை பற்றி கவலைப்படாமல் இருப்பது எப்படி? அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருங்கள். அதற்கான விடையை அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இனிய இரவு தொடரட்டும். மகிழ்ச்சியாக உறங்குங்கள்.